ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த விளாகில் நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்தாக இந்த பூஜை ரூம் வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. நியூ பூஜை ரூம். சரி வந்து அது எப்போ ஓப்பன் பண்ணணும்னு நான் யோசித்தேன்னா, வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஸோ வந்து அதுக்காக தான் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் வந்து பூஜை அறையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகை எடுத்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப ஜாலியாக இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மேலெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருந்ததா, சரி அது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சுத்தமாக பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். இல்லைனா நான் வந்து சாமியே கும்பிட மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். ரொம்ப சுத்தமாக இருந்தால் பண்ணுவேன், இல்லை நான் பண்ணவே மாட்டேன் அந்த வேலையை. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, போன மந்த்தே வந்து எல்லா பூஜை இதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு. அந்த பூஜை ரூம் பூஜை அறை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கோவிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி இனிமேல் வந்து நமக்கு தேவையான படம் வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச முருகர் படமும், அதுக்கப்புறம் பாபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பாபாவோட படமும் வாங்கி நான் வச்சுட்டேன். பாபாவோட சிலை இருந்தது. பட் வந்து அது கீழே விழுந்து உடஞ்சது. எனக்கு மனசே சரியில்லை. ஒரு 1 மந்த்னா அதுக்காக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். இப்போயும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஷிரடியிலேருந்து வாங்கிட்டு வந்த பாபா உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நெக்ஸ்ட் டைம் போனால் மட்டும்தான் கிடைக்கும். சரி அது வரையும் நம்ம வந்து படமே வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு புதுசாக தான் படம் வாங்கி நான் வச்சுருந்தேன். இங்கே பார்த்த ஆவடியில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை பாபா சிலை. இல்லைனா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு இருப்பேன். நான் மேரேஜ் பண்ணி வந்ததுலேருந்து 8 இயர்ஸ் ஆகுதுங்க. 8 இயர்ஸாக நானும் பார்க்குறேன். இந்த முருகர் படம் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்ததே இல்லை. ஏன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால், நாங்கள் வந்து தமிழரும் கிடையாது, தெலுங்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் முருகரெல்லாம் கும்பிட மாட்டோம், சிவனெல்லாம் கும்பிட மாட்டோம்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. அடப்பாவிங்களா, சாமிங்கெல்லாம் என்ன இருக்குது, எந்த சாமியாக இருந்தானே, எல்லா சாமியும் ஒரே மாதிரி தானே, இதில் என்ன பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை எனக்கு முருகர் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற வரையுமே நான் அதிகமாக வந்து முருகரை தாங்க கும்பிட்ருக்கேன். எங்கள் வீட்லேயும் சரி அந்த மாதிரிலாம் நாங்கள் பிரித்தே பார்க்க மாட்டோம். எல்லா சாமியும் ஒன்றான்னு தான் சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னடானா பிரித்து பார்த்து சாமி கும்பிட்றாங்க. எனக்கு வந்த உடனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்படியெல்லாமும் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து கேட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரையுமே அப்பப்போ போயிட்டு வீக்லி வந்து சிறுவாபுரி கோயில் கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை அம்மாவோடையோ யார் கூடயாவது நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது. கும்மிடிப்பூடி பக்கத்தில் ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் எனக்கு வந்து சிறுவாபுரி. போயிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஜாப் போவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். இவங்க என்னடான்னா எனக்கு முருகரே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி எப்படின்னா ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவருக்கே சொல்லாமல் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு முருகர் படம் வேணும்னு சொல்லிட்டு, சரிப்போ உன் இஷ்டம், உனக்கு எந்த படம் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சாமிக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடு இருக்கே, அப்போ மனுஷங்குள்ளே இருக்கிறது தப்பே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையும் மனுஷனோ இல்லை சாமியோ எல்லாருமே ஒன்று தான். எல்லா மதமும் ஒன்றுன்னு நினச்சி தாங்க நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன். எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. என் பிள்ளைங்களையும் நான் அப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் வந்து கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்போவுமே சண்டே சாமி கும்பிட போயிடுவாங்க. ஐ மீன் வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்போ ஷவன்குட்டி பார்த்துட்டு கேட்டேன், மம்மி இவங்கெல்லாம் ஏன் மம்மி கிறிஸ்டின் சாமி கும்பிட்றாங்க, அதெல்லாம் நம்ம கும்பிடக்கூடாது தானே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தான். இல்லை நானா எல்லா சாமியும் நீ கும்பிடு, எல்லாமே நமக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போத்துலேருந்தாங்க அவன் வந்து எல்லா சாமியும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பித்தான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உண்மையை சொல்லி வளர்த்தாலே போதுங்க. எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக பூஜை ரூமில் இருக்கிறது எல்லா திங்ஸும் தொடச்சி அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி தொடச்சி வச்சுட்டேன். இருந்தாலும் ஒன் டைம் நான் தொடச்சி எல்லாமே சுத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து க்ளீன் பண்ணலாமே சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம டஸ்ட்டுங்க, என்னால் முடியவே இல்லை. இப்போல்லாம் குட்டி பையன் என்ன பண்ணுறேன்னா, இந்த சோஃபாக்கு கீழே இருக்குல்ல அந்த டஸ்ட்டு எடுத்து வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தொடச்சி விடலாமேன்னு சொல்லிட்டு சுத்தமாக தொடச்சி நான் பார்க்கும்போதெல்லாம் தொடச்சி விட்டுருவேன். இருந்தாலும் வந்து சம்திங் அவன் எனக்கு தெரியாமலே அந்த வேலையை பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா திரும்ப அது நல்லாவே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் தினமும் வந்து இந்த ஹாலையும் சோஃபாவையும் நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நானும் தொடச்சி மாப் போட்டு சுத்தமாக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சிட்ருப்பேன். அது ஒரு நிமிஷம் தான் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது கலைஞ்சி போகுது. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாகும்.
இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, ஷவன்குட்டி ஸ்கூலில் வந்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன நான் வேலை வாங்கினேன் பாருங்கள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்த எல்லாமே நான் க்ளீன் பண்ணி, எல்லாமே ஃபினிஷ் பண்ணி அழகா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி பையனும், பெரியவனும் 2 பேரும் என்ன பண்ணாங்க, வீடையே வந்து டாய்ஸ்லாம் கொட்டி நாஸ்தி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்களே எல்லாமே எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே எடுத்து வைக்க சொன்னேன். 2 பேருமே எடுத்து டப்பால போட்டு, எடுத்து மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனே வீடு பெருக்கி விட்டான். மார்னிங்கே நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். ஈவினிங் நீ வந்து இந்த மாரி பண்ணா நியாயமா? அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் நீங்க 2 பேரே பண்ணுங்க. எனக்கு தெரியாது. நான் பண்ணவே மாட்டேன். இது உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணான், சரி ஓகே மம்மின்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அவனே வந்து பெருக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மாப் போடுறேன் நான். மாப்லாம் நீ போட வேண்டாம். இது பண்ணியே போதும். மம்மி கஷ்டமா இருக்கு மம்மி. குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்டா ஒரு டைம் வந்து நீ குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து டாய்ஸ் போடுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாள்ல நான் எத்தனை டைம் எடுத்து டாய்ஸ் வந்து பாக்ஸில போட்டு நான் வீடு பெருக்கி மாப் போட்டு வீடையே க்ளீன் பண்ணி வைக்கிறேன். பட் வந்து எனக்கு எவ்வளோ வலிக்கும். என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா? என் மேலே உனக்கு பாசமே இல்லையா நானா? அப்படின்னு கேட்டேன். நிஜமா இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் மம்மி. சாரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் இந்த அளவுக்கு உருகி என்கிட்ட வந்து பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவனுக்கு என்னன்னா வீடு க்ளீனா இருந்தா பிடிக்காது. "என்ன மம்மி வீடு க்ளீனா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கேட்க ஆரம்பிச்சுருவான். தினமும் அவனுக்கு இதுதான் வேலை. இனிமே பாருங்க, அவனையே பண்ண சொல்றோம்ல, கண்டிப்பா அந்த தப்ப அவன் பண்ணவே மாட்டான். கண்டிப்பா சொல்றேன், உங்க பிள்ளைங்களும் இந்த மாரி இருந்தா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுங்க. அவங்களும் கண்டிப்பா அவங்க வேலைய அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என் ஹஸ்பண்ட போய் நம்பினேன் பாருங்க. இவர என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த கோலம் ஸ்டிக்கர எடுத்து குடுங்க. என்னால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணி போன மந்த் நான் கேட்டேன். எடுத்தர்றேம்மா, எடுத்தர்றேம்மான்னு சொல்லிட்டு அப்படியே நான் நேரத்தையே கடத்திட்டாரு. ஒரு வேலை சொன்னா அது உடனே செய்யணும். செய்ய முடியலன்னா அது அப்பவே சொல்லணும். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்ல நான் செய்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, கடைசியில அது என்ன வேலை வாங்க வச்சாரு பாருங்க. அப்பா! முடியவே இல்ல. ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அத நான் பிரிச்சு எடுக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கு தாங்க நான் அவர எதுக்குமே எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய வேலைய நான் பார்த்துட்டே போவேன். எப்பயாவது ரொம்ப முடியல, நான் பாத்திரம் தேய்க்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அத செய்ய மாட்டாங்க. ஏன்னா நானும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு கை அடிபட்டாலும் சரி, அது என்னால தேய்க்க முடியலனாலும் சரி, நானே தேய்ச்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் செய்ய வேணாம். செய்றேன்னு சொல்லிட்டு அந்த வேலைய அப்படியே பெண்டிங் வச்சுட்டு திரும்ப அத நான் தான் செய்யணும். அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாமே. எதுக்கு உங்கள நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? தன் கையே தனக்கு உதவின்ற மாரி நம்மளால முடியிற வரை நம்ம குடும்பத்துக்காக போராடி எல்லா வேலையும் செய்வோம். ஆனா, இதுவும் ஒரு ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கஷ்டம்னு நெனச்சா எல்லாமே கஷ்டம் தாங்க. கஷ்டம் இல்லாத எந்த வேலைங்க இருக்கு? எனக்கு சும்மா இருந்தா கண்டிப்பா பிடிக்காது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காச்சு தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பேன். என்னால இப்போதைக்கு வந்து ஜாப்லாம் போ முடியாது. பட் வந்து நமக்கு என்ன வேலை இருக்கு வீட்ல? வீடு துடைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், பூஜை பாத்திரம் தேய்க்கணும், பூஜை பண்ணணும். இதுதான் ஒரு ஹோம் மேக்கரா நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அத தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இத நம்ம கரெக்ட்டா பண்ணாலும் இதில 1000 குறை சொல்லுவாங்க பாருங்க. அப்பதான் நமக்கு செம்ம கடுப்பாகும். அந்த மாரி உங்களுக்கு ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோதான் அழுத்தி அழுத்தி தேய்ச்சாலும், இந்த டைல்ஸ் மட்டும் ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரிலங்க என் பசங்ககிட்ட. கண்டத ஊத்தி ஒரு மாரி பண்ணி வச்சுடுறான் என் பெரிய பையன். ஐயோ! ரொம்ப முடியலங்க. இந்த மாரி வால்ஸ் உங்க வீட்லயும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம்ல இருந்த பூஜை பாத்திரம்லாம் அப்படியே தேய்க்காமலே வச்சிருந்தேன். எப்படியோ ஆயிட்டுருக்கும் ஒரு 4 மந்த்து கிட்ட. நான் லாஸ்ட் டைம் வந்து எதுக்கோ தெரில பொங்கலுக்குன்னு தான் நெனைக்கிறேன் எடுத்து பண்ணது. அதோட பண்ணவே இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது? அதோட குட்டி பையன் வச்சுட்டு என்னால சுத்தமா பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் வந்து என்னோட ரொட்டீன் வேற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னோட விளாக் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மாப் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஃபேன் காத்துல டைல்ஸ்லாம் ஆறுன பிறகு பெருக்கி விட்டீங்கன்னா, அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து மேலோட்டமா வந்துரும். இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எப்பவுமே டைல்ஸ வந்து அப்புறமா பெருக்கி விட்டுட்டு, அப்பதாங்க எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாரி ஒரு ஃபீலா இருக்கும். நெறைய பேரு வேலையா அப்படின்னு யோசிப்பாங்க. நானும் சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப உடம்பு வந்து பெயினா இருக்கிற டைம்ல. இருந்தாலும் வந்து அத பார்க்கும்போது ரொம்ப கண்றாவியா இருக்குமா, பசங்க பண்ணி வச்சிருக்க வேலைய. சரி அத கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அத பண்றதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துரும். அப்படியே கன்டினியூஸா எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே இருக்காதுங்க. உண்மைய சொல்ல நான் ரெஸ்ட் எடுத்தே பல மாசம் ஆகுது, பல நைட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ கன்டினியூஸா போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தூக்கமே கிடையாது. நான் தூங்குறதே வந்து லேட் நைட்டா தான் ஆகும். ஹஸ்பண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க, "நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம். அது வந்து நல்லா ஃபுல்ஃபில்லா பண்ணா தானே நல்லாயிருக்கும். அரைகுறையா பண்ணா நல்லா இருக்குமா? எனக்கு பிடிக்காது. பண்ணா ஒழுங்கா பண்ணணும். இல்லன்னா அந்த வேலைய பண்ணவே கூடாதுன்னு நெனைக்கிறவன் நானு. என்கிட்டயே என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறேன். பட் வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டா மட்டும் வாய் வர மாட்டேங்குது. இது என்னங்க நியாயம் இது? இந்த மாரி ஒரே ஒரு நாளாச்சு வீடு இருக்கணும்னு நெனைக்கிறேன். பட் வந்து பசங்க வந்தாங்க, வீடு 2 ஆக்கி விட்டுர்றாங்கங்க. இது மாரி ஏன் தான் இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிச்சன் உண்மையா சொல்லணும்னா மார்னிங் வந்து நான் கிச்சன வந்து கிளீன் பண்ணவே இல்ல. சுத்தமா பண்ணல. ஏன்னா ஷவன் குட்டிக்கு லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டு, குட்டி பையன் வேற அழுதுட்டே இருந்தான். ஸோ வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கு டிஃபன் குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து சமைச்சிட்டேன். ஒரு வழியா வந்து கையோட சமைச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன வந்து கிளீன் பண்ணிடலாம். எல்லாமே கிளீன் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவன் தூங்குற டைம் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைம்ன்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் நான் வேலையே பார்ப்பேன். அந்த டைம்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனோ இல்ல டிவியோ பார்த்துட்டு, என்னுடைய வேலை அப்படியே நின்னுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். திரும்ப வந்து நெறைய சிந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து நாளைக்கு சாமி கும்பிடணும். அதனால வந்து இன்னைக்கு வந்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணா தான், நாளைக்கு வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்கேன். போன வீக் தான் வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது, இந்த ஆயில் கேனும், ஆயில் டப்பா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப க்ளீனா தான் இருக்கு. சரி ஃபுல்லாவே பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். இல்ல தொடச்சு மட்டும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரொம்ப ஃபேட்டா இருக்கேன்ப்பா. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்றேன். ஸோ அவங்கலாம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். இந்த மாரி ரெகுலரா நீங்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே உடம்பு வந்து லீன் ஆயிடும். ஏன்னா நெறைய பேர் கேட்குறது, "எக்சர்சைஸ் பண்ணி தானே உடம்பு குறைச்ச" அப்படின்னு. உண்மைய சொல்லணும்னா இப்ப சரியா எக்சர்சைஸ் கூட பண்ண டைம் கிடையாது. ஏன்னா குட்டி பையன் எழுந்துக்கிறான். என்னால வந்து சமைக்கிறதா, எக்சர்சைஸ் பண்றதா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்ட்டா போகுதுங்க எனக்கு டைமு. ஃபர்ஸ்ட்னா ஒரு பேபி இருக்கும். அவன மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மீதி டைம்ல வந்து எக்சர்சைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 பேபி இருக்கு. என்னால பண்ண முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சும்மா பண்ணுவேன். பட் வந்து இருந்தாலும் ஒரு 5 கேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 5 கேஜ் மட்டும் கம்மி பண்ணிட்டேன்னா போதும்னு நெனச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காங்க, "நீ எதுக்கு தினமும் வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்க? பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் அப்படி சொல்றீங்கன்னு?" கேட்டேன்னா, "நீ வந்து எக்சர்சைஸும் பண்ணிட்டு, வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்க. வீட்டு வேலை பார்த்ததே போதும். அவ்வளோ வேலை பார்க்குற. அதிலேயே உனக்கு எக்சர்சைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். விட்டுரு" அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எக்சர்சைஸ் பண்ற மாரி வருமா? எக்சர்சைஸ் பண்ணா அவ்ளோ ரிலீஃபா இருக்குங்க உடம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டுருப்பேன். சீரக தண்ணி தான் குடிப்பேன். ஏன்னா உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து வேற எதுவும் ஃபுட்டெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணலங்க. எப்பவும் போல தான் சாப்பிடுறேன். 2 தோசை, 2 இட்லி அவ்வளோதான். அதுக்கு மேல நம்ம சாப்பிட முடியாது. இந்த கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்போதெல்லாம் இந்த கிச்சனில் எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எதுக்குடா இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து ஸ்டவ்வை வாங்கணுமோன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன். எல்லாருமே வந்து கிளாஸில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து ஸ்டீல்லே வாங்கினதால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி எனக்கு வந்து இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து அதை தொடச்சிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு டர்ட்டி ஆகிடுமா, அதை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குமா, சரி இது வாங்கினதே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நான் தேத்திட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு எப்படின்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு, நல்லா இல்ல. அத வந்து கிளீன் பண்ணணும்னா தாராளமா பண்ணுவேன். ஐ மீன் வந்து அது பாத்ரூமா இருந்தாலும் சரி, நான் நல்லா கிளீன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து சுத்தமா இருக்கணும். அது நல்லா இல்லாத இடத்த நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறோம்ல, இப்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ லுக்கா இருக்கு, அப்படிதான் நான் யோசிப்பேன். சில பேருக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதே பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நான் எந்த வேலையுமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிடுற தட்ட நம்ம தாங்க வாஷ் பண்ணணும். நம்ம குடும்பத்தில இருக்கவங்கள்து நம்ம தான் வாஷ் பண்ணணும். இப்போ ஷிங்க்லேயே வந்து நெறைய பாத்திரம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படா நம்ம சுத்தமா அழகா கழுவி எடுக்க போறோமோ, அப்படின்னு தாங்க எனக்கு எப்பவுமே தோணும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அப்படிதான் நெனைச்சிட்டு போயிட்டுருக்கேன். கிச்சன்லாம் ஒரு வழியா வந்து நல்லா நீட்டா வந்து கிளீன் பண்ணிட்டேங்க. இது இப்படியே இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். பட் வந்து யூஸ் பண்ணா வந்து அந்த இடமே பார்க்கறதுக்கே நல்லாவே இல்ல. நானே கிளீன் பண்ணிட்டு, நானே பார்த்து பார்த்து ரசிச்சுட்ருக்கேன். நீங்களும் அந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா வந்து பூஜை பாத்திரம் தேய்க்க தாங்க வந்திருந்தேன். ஃபுல்லா வந்து எப்படின்னா, லெமன், அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து சபீனா, அதுக்கப்புறம் வந்து பீத்தாம்பரி இருக்குல்ல, ஸோ அதையும் போட்டு சேர்த்து தான் நான் வந்து இப்போ கிளீன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லெமன் போட்டு ஃபுல்லா தேய்ச்சுட்டு,
அதுக்கப்புறம் வந்து இந்த பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சிட்டு கடைசியாக வந்து இந்த புளி அதுக்கப்புறம் வந்து சபீனா போட்டு தேய்ச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை தான் இப்போ பண்ண போகிறேன். எப்படி வருமோன்னு தெரில. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இதை வேற தேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கணும்னா அவ்வளோ ஒரு பயம் வரும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை தேய்க்க வச்சு கையே விட்டு போகும் எனக்கு. அப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எப்போவுமே. அது அப்படியே கொஞ்சம் ஆயிலாக இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து தெரியாதுல்ல நமக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், நல்லா க்ளீன் பண்ணணும், ஒரு வேலை செஞ்சால் சுத்தமாக செய்யணும்னு சொல்லிட்டு என்னை திட்டி வேலை வாங்குவாங்க. அதனால தான் போல் இன்றைக்கி நான் வந்து ஒழுங்காக இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பூஜை பாத்திரம் வந்து நிறைய வச்சுக்க மாட்டாங்க. பட் வந்து நான் வந்து நிறைய வச்சுப்பேன். எங்கள் அம்மா வந்து நிறைய வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து எனக்கு வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நிறைய பாத்திரம் வச்சு தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் இருக்கிறத மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையானதை மட்டும். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நிறைய அப்டேட்டோடு உங்கள் கூட நான் வந்து நிறைய வீடியோஸ் கூட உங்கள் கூட வந்து நான் மீட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்னோடய ஃபேமிலின்னு தாங்க நினச்சி உங்கள் கூட நான் இவ்வளவும் பேசுகிறேன். உங்களை நம்பி தான் இன்னும் நிறைய வீடியோஸை நான் வந்து மேலும் கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட்